விஜயநகரோட காட்டுல முஷிகான்னு பேர் கொண்ட தந்திரமான ஒரு எலி இருந்துதான். ஒரு நாள் அது தன்னோட உணவை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு மழை புயல்னு வந்துடுச்சு. முஷிகா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தது. அப்பதான் அது கீழே காஞ்சு போன ஒரு மரக்கிளைய அது பார்த்தது. எலிங்க எல்லாத்துக்கும் ஒரு பழக்க தோஷம் இருக்கு. அதுங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு பொருட்களையும் எல்லாத்தையுமே அதுங்க சேகரிச்சு வச்சுக்குங்க. முஷிகாவும் அதையே செஞ்சது. அந்த மரக்கிளை துண்டை எடுத்துக்கிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் புறப்பட்டுச்சு. இந்த மழை வேற போய் இன்னைக்குதான் பெய்யணுமா? என்னாச்சு? நீங்க ரொம்பவே கவலையோட இருக்கீங்க. என்ன சொல்றது, என்னோட மரக்கட்டைகள்லாம் மழையில நனைஞ்சு ஈரமாயிடுச்சு. இப்ப இந்த கட்டைகளை எரிக்க முடியாது. இந்த ஈர பானைகளை நான் எப்படி காய வைப்பேன்? பானைகளை அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி இது நேரத்துக்கு போய் சேரலனா மகாராஜா ரொம்பவே கோவப்படுவாரு. பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. ஆனா என்கிட்ட உங்க பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்கே. ஆமா, நீயே ஒரு எலி, நீ எனக்கு என்ன உதவி செய்ய போற? இங்க பாருங்க, என்கிட்ட இந்த காஞ்சு போன விறகு இருக்கு. இதோட உதவியால நீங்க நெருப்ப பத்த வைக்க முடியும். அப்புறம் உங்களுடைய அடுப்பும் எரியும். அப்புறம் அதுல உங்களோட பானையும் காஞ்சு போயிடும். என்ன? உனக்கு புண்ணியமா போகட்டும். நான் இந்த விறகு உங்களுக்கு கொடுத்தா இதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவீங்க? அப்படியே இந்த எலி கேட்டாலும் என்னத்தை கேட்ட போகுது? சரி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. சரி, அப்படியா? நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன ஒரு வேளை கொடுத்த வாக்க நீங்க மீறிட்டீங்கன்னா என்ன பண்றது? சரி, சத்தியம். அப்படின்னா சரி, இந்த பரங்கிக்காவை எனக்கு கொடுத்துருங்க. என்ன பரங்கிக்காயா? ஆனா இவ்ளோ பெரிய பரங்கிக்காயை நீ எப்படி தூக்கிட்டு போவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த பரங்கிக்காயை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நான் எடுத்துட்டு போறேன். முக்கியமா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க. என்ன இவ்வளவு சோகமா ஏன் இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? இந்த புயல் காத்து என்னோட மாட்டை பயமுறுத்திடுச்சு. அது பால் கறக்கவே மாட்டேங்குது. அப்படி நான் பால் வியாபாரம் பண்ணலன்னா அப்புறம் வீட்ல எப்படி சமைக்க முடியும்? உங்க பிரச்சனை கூட ரொம்ப பெருசா தானே இருக்கு. ஆனா என்கிட்ட இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு. என்ன சொன்ன? உன்கிட்ட? ஆனா நீ ஒரு சின்ன எலியாச்சேப்பா. என்ன, என்கிட்ட ஒரு பெரிய பரங்கிக்காய் இருக்கு. வேணும்னா அதை நீங்களே எடுத்துக்கலாம். அப்புறம் அதை வச்சு நீங்க ஒரு சுவையான உணவு தயாரிக்கலாம். என்ன, உண்மையாவா? ஆமா, பரங்கிக்காய் எங்க இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவீங்க? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. இப்படி எல்லாம் கிடையாது. முதல்ல சத்தியம் பண்ணுங்க. நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். இப்ப சீக்கிரமா அந்த பரங்கிக்காயை கொடு. இதான் எதிர்பார்த்தேன். என் கூட வாங்க. உன்னோட பரங்கிக்காய் எடுத்துட்டு போக வந்திருக்கியா? அதுவும் அங்க இருக்கு, பத்திரமா வச்சிருக்க. அது சரிங்க அண்ணா. நீங்களும் இதுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்க. அப்படின்னா உன்னோட கதை முடிஞ்சது. இது என்ன கேக்குமோ தெரியல. பணம் கேக்குமோ, நிலம் கேக்குமோ, நகை கேக்குமோ, சொத்து பத்து கேக்குமோ? இந்த பரங்கிக்காயை தூக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உங்க வாக்க நீங்க நிறைவேற்றிக்கோங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்க மாடு வேணும். என்ன? நீங்க பாருங்க, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, மாறக்கூடாது. சரி, எடுத்துக்கிட்டு போ. இது மாதிரி முஷிகா ரொம்ப புத்திசாலித்தனமா பரங்கிக்காக்கு பதிலா பால்காரங்கிட்ட மாட்டை வாங்கிக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் இதே போல நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் முஷிகா சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்ப அதோட கவனம் ஒரு வீட்டு மேல பட்டுச்சு. அது ஒரு கல்யாண வீடு. இது கல்யாண வீடு மாதிரி இருக்க. ஆனா நீங்கெல்லாம் பார்க்க சந்தோஷமாவே இல்ல. ஏதாவது பிரச்சனையா? சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கல்யாணத்துக்கு பாயாசம் செய்யறதுக்கு பாலே வரல. இப்ப பாயாசம் இல்லாம என் கல்யாண சாப்பாடு பெரிய குறையே ஆயிரும். அட, இந்த சின்ன விஷயம் தானா? என்னோட மாடை எடுத்துக்கோங்க. அப்புறம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பாலை கறந்துக்கோங்க.
ஆனா அதுக்கு பதிலா நீங்களும் எனக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆஹா, என்ன வேணுமோ எடுத்துக்க. இங்க விதவிதமான பண்டங்கள் செஞ்சிருக்காங்க. என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். இல்ல இல்ல இல்ல, சாப்பாடெல்லாம் வேண்டாம், வேற ஒண்ணு வேணும். உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இது நான் கொடுக்கிற வாக்கு. அதுக்கப்புறமா முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? நிச்சயமா மாட்டேன். சரி சரி, அப்படின்னா நீ உன்னோட கல்யாண பொண்ண என்கிட்ட கொடுத்துரு. கல்யாண பொண்ணு வேணும், கல்யாண பொண்ணு வேணும், கல்யாண பொண்ணு வேணும். நீ எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. என்னால அந்த வாக்கை மீறவே முடியாது. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? இருங்க, பாவம், அதை விட்டுடுங்க. நான் இது கூடவே போறேன். நீங்க அதுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அப்புறம் இதுக்கு நான் அப்படி ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைய அது யாருக்கும் பண்ணாது. நான் சீக்கிரமா திரும்பி வரேன். கல்யாண பொண்ணு ரொம்பவே புத்திசாலி. ஏதோ ஒரு யோசனையால அவ எலியோட போக ஆரம்பிச்சா. எலி அந்த மாட்டை அங்கேயே விட்டுட்டு கல்யாண பொண்ணை கூட்டிக்கிட்டு அதோட பொந்த நோக்கி போச்சு. ஒரு வியாபாரினா என்ன மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன மரக்கிளைய கொடுத்து பரங்கிக்காய் வாங்கினேன். பரங்கிக்காயில இருந்து மாடு, அப்புறம் மாட்டுல இருந்து கல்யாண பொண்ணு. வா, எவ்வளவு நல்லா வியாபாரம் பண்ணிருக்கேன். இனிமே இதுதான் உன்னோட வீடு. மனுஷங்க விதவிதமான உணவுகள் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எனக்காக லட்டு செஞ்சு கொடுக்கறியா? கண்டிப்பா. சரி, லட்டு செய்யறதுக்கு பொருட்கள் எங்க? தேங்காய், நெய், வெல்லம் எல்லாம் எங்க சொல்லு. அதெல்லாம் இங்க எதுவும் இல்லையே. அப்ப லட்டு மண்ல செய்யறதா? ஐயோ, மழை பெய்ய போகுது போல இருக்கு. மழையில இருந்து நான் என்ன எப்படி காப்பாத்திக்கிறது? சீக்கிரமா இதுக்குள்ள வந்து நீ நுழைஞ்சுக்கோ. பொந்தலையா? ஆனா எப்படி? இதுல நான் இல்ல, என் கால் கூட நுழையாது. அப்படின்னா சரி, மரத்து மேல ஏறிக்கோ. அது சரி, நீ மட்டும் பொந்துக்குள்ள நிம்மதியா இருப்ப, அப்புறம் நான் மட்டும் மரத்துல ஏறி நனையணுமா? அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா? அப்படின்னா சரி, பக்கத்துல இருக்க கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கோ. அப்படின்னா திருடுங்க வந்து என் நகையெல்லாம் திருடிட்டு போகட்டும்னா? என்ன உன்னால பாதுகாக்க முடியலன்னா எதுக்காக உன் கூட என்ன கூட்டிட்டு வந்த? இதான கொடுமையா இருக்கு. எவள கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா நான் பேசாம வயிறார அங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். சரி சரி, கோவப்படாதீங்க. அப்படி நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் என்னோட நண்பர்களை வர சொல்லட்டுமா? அவங்க நிச்சயம் என்ன பாதுகாப்பாங்க. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நிச்சயமா நீங்க கோவப்பட மாட்டீங்கல்ல? நிச்சயமா நான் கோவமே பட மாட்டேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல வாக்கு கொடுங்க. அச்சச்சோ, நானே எனக்கு ஒரு பிரச்சனையை தேடிக்கிட்டேனே. சரி, சத்தியம் பண்றேன். இதுங்கெல்லாம் எங்க இருந்து வந்தது? இவங்க தான் என்னுடைய நண்பர்கள் ராம் அப்புறம் ஷாம். நண்பர்களே, என்ன நீங்க தான் பாதுகாக்கணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு திரும்பி போயிடு. நிச்சயமா அதுக்கப்புறமா வாக்கு மாறிடக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, நான் வாக்கு கொடுக்கறேன், நீ போயிடு. கூடவே உன் நண்பர்களை கூட்டிட்டு போயிடு. முஷிகாவை அதோட பொந்துல விட்டுட்டு கல்யாண பொண்ணு திரும்ப அவ வீட்டுக்கே போயிட்டா. அப்புறம் பாவம் முஷிகா இவ்ளோ வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதோட கையில எதுவுமே தங்கல. மகாராஜா வித்யாதருக்கு கார்டனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய விதவிதமான வண்ணமயமான பூக்கள் அவரோட தோட்டத்துல இருந்தது. சில சமயத்துல அந்த செடிகளுக்கெல்லாம் அவரே தண்ணி ஊத்துவாரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை தோணிச்சு. வீரர்களே, மந்திரிக்கு நம்ம தோட்டத்துல இருந்து அற்புதமான மாம்பழங்களை கொண்டு வாங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. சாரங்கா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாம்பழத்தை வளர்த்தது நான் தான். கண்டிப்பா இது இனிப்பா இருக்கும். நீயே இதை எடுத்துக்கோ. என்னாச்சு? மாம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு மகாராஜா. ஆனா என்னன்னா வாயில எறும்பு போயிடக்கூடாது இல்லையா, அதனால கழுவிட்டு வந்துடுறேன். சாரங்கா, நீயும் சாப்பிடு. என்னாச்சு மந்திரியாரே?
மகாராஜா இது காயா ரொம்ப புளிப்பா இருக்கு. மகாராஜாவுக்கு இது பிடிச்சிருந்தது. சாரங்கா அவருக்கு கொடுத்த மாம்பழத்தை பத்தி பொய்யா அவர் பாராட்டல. அது எப்படி இருந்ததோ அது அப்படியே சொன்னாரு. மகாராஜா முடிவு பண்ணாரு, அவர் இந்த விஜயநகரத்துல இவர் மாதிரி உண்மையான ஆட்களை கண்டுபிடிக்கணும்னு, அப்புறம் அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அது எப்படி? அற்புத மந்திரியாரே, நீங்க விஜயநகரத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுங்க. மகாராஜா மாதிரியே மோகனோட பையன் ராஜுவுக்கு கார்டனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். அவன்கிட்டயும் சின்னதா ஒரு பூந்தோட்டம் இருந்தது. கேளுங்க கேளுங்க கேளுங்க, மகாராஜா இன்னைக்கு விஜயநகர வாசிகளுக்கு விதைகளை கொடுக்க போறாரு. எந்த விதையோட செடி ரொம்ப அழகா இருக்கோ மகாராஜா அவரோட கையாலேயே அவங்களுக்கு பரிசு கொடுக்க போறாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஏ, தண்ணி இல்ல, என்னோட செடிக்கு நான் சுத்தமான நெய்ய ஊத்த போறேன். பாத்துக்கிட்டே இருங்க, இருக்கிறதுலயே அழகான செடி என்னோடத தான் இருக்க போகுது. சிறுக சிறுக சேமிச்சி. அட, முதல்ல மகாராஜா கிட்ட விதைய வாங்கிட்டு வா, அதுக்கப்புறமா நீ கனவு காணுவ. தன்னோட பிரஜைகளுக்கெல்லாம் மகாராஜா விதைகளை கொடுத்தாரு. அப்பதான் அவரால அது மூலமா உண்மையான மனிதர்களை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ராஜுவுக்கு இதெல்லாம் பத்தி என்ன கவலை? அவனுக்கு இந்த செடியோட விதை கிடைச்சதுனாலயே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்பா, மகாராஜா விதை கொடுத்திருக்காரு. இதோட பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கும்ல. என்னோட தோட்டம் இன்னும் ரொம்ப அழகாயிடும். மகாராஜா விதைகளை கொடுத்து 10 நாள் ஆயிடுச்சு. யாரோட பூந்தொட்டிலையும் செடி என்ன, அந்த விதை கூட முளை விட்ட மாதிரியே தெரியல. கொஞ்சம் இருங்க, என்ன பண்றீங்க நீங்க? நெய்ய ஊத்தினா செடி எங்கேயாவது வளருமா? எப்படி நீ வளராதுங்கிற? சிறுக சிறுக சேமிச்சி. இந்த செடி வளரலனா எனக்கு அப்புறம் எப்படி பரிசு கிடைக்கும்? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? எப்பவும் பேனா பேப்பர்ல தான் இருப்பீங்களா? கொஞ்சம் எழுந்து பாருங்க. பூந்தொட்டில செடி வளரவே இல்ல. என்னென்ன பண்ண சொல்ற? மண்ணுக்குள்ள இருந்து செடி எழுக்க சொல்றியா என்ன? உரம் தண்ணி எல்லாம் தான் கொடுத்துருக்கேன்ல. எல்லாரும் அவங்கவுங்க செடி வளரலையேன்னு ரொம்ப கவலையா இருந்தாங்க. அதே மாதிரி ராஜுவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்பா, இந்நேரம் செடி மண்ணுக்குள்ள இருந்து முளை விட்டுருக்கணும்ல. மகாராஜா கொடுத்துருக்காருனா ஏதாவது விஷயம் இல்லாம கொடுத்துருப்பாரா கண்ணா? நீ முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. ஆ, ஆஹா. 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப விஜயநகர வாசிகளோட ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பாப்போமா? அடேங்கப்பா, இவ்வளவு அழகான செடி. ஐய, சிறுக சிறுக சேமிச்சி. எதுக்கு என்னோட ஆசையில இப்படி தண்ணிய ஊத்தி நீ கலைக்கிற? அந்த செடி உண்மையான செடி இல்ல, மண் செடி. மகாராஜா கிட்ட இருந்து பரிசு வாங்கணும்ன்ற ஆசையில உடாங்கா போலியான செடியை உருவாக்கணும். அடேங்கப்பா, இது என்னோட கதையை விட ரொம்ப அழகா இருக்கே. நீங்க இப்படி கதை எழுதிட்டு இருந்தா இங்க செடி எப்படி வளரும்? இது நம்ம தோட்டத்துல விளைஞ்ச செடி. நாம மகாராஜா கொடுத்த விதைகளை அவமானப்படுத்தணும்னு அவர் நினைச்ச கூடாது இல்லையா? அதுக்காக தான் இது. சில பேர் அவமானத்துக்கு பயந்து, சில பேர் பரிசு வாங்கணும்ன்ற ஆசையில, இல்ல சில இடங்கள்ல செடிகளை திருடணும்ன்ற திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. அட, விஜயநகர்லயே ரொம்ப அழகான செடி இதுதான். யாருக்கிட்ட அழகான செடி இருக்குமோ அதுக்கான பரிசு செடி நமக்கு சொந்தம்னா அதுக்கான பரிசு நமக்கு தான் சொந்தம். கடைசியில அந்த நாளும் வந்துடுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க வளர்த்த செடிகளை கொண்டுகிட்டு மகாராஜா முன்னாடி காமிக்க கிளம்புனாங்க. எங்க போச்சு, எங்க போச்சு, எங்க போச்சு என்னோட செடி?
ஐயோ நீங்க இப்ப செடியை கொண்டு போகணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஏடா கூடமா ஆயிடுச்சு. இந்த இடத்துல பூந்தொட்டியும் காணோம், செடியையும் காணோம். சிறுக சிறுக சேமிச்சு. அங்க அவங்கள ராஜுவும் இருந்திருக்கணும். ஆனா அவன் வீட்லயே தான் இருந்தான். இந்த மண் பூந்தொட்டி எடுத்துட்டு போய் நான் மகாராஜா கிட்ட என்ன சொல்றது? கண்ணா, இத்தனை நாளா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ஆனா செடி வளரவே இல்ல. அடடா, அற்புதம், ரொம்ப அழகு. அட, ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. இல்ல, என் செடியை கொடுத்துட்டு போ. சிறுக சிறுக சேமிச்சு. இந்த செடி என்னோடது மகாராஜா. இவரு பொய் சொல்றாரு மகாராஜா, இது எங்களோடது. மந்திரியாரே, மகாராஜா, இந்த அழகான செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு என் மனசு விருப்பப்படுது. இந்த செடி என்னோடது இல்ல மகாராஜா. இது எங்களோடது இல்ல, இவரோடதுதான் மகாராஜா. ஆமா, உன்னோட செடி எங்கப்பா? எனக்கு செடி வளரவே இல்ல மகாராஜா. நான் சரியான நேரத்துல தண்ணி ஊத்துனேன், உரம் கூட போட்டேன். ஆனா செடி இருக்கு கண்ணா. செடியா? எங்க? நாங்க உண்மைக்கான விதையை விதைச்சோம். அதோட மலர் உன் உருவத்துல எங்க முன்னாடியே இருக்கு. நீ எங்க பிரஜைகள்லயே ரொம்பவே உண்மையானவ. மந்திரி அவர்கள் ஒரு மாற்றத்தை செஞ்சு கற்கள் எல்லாத்தையும் விதை மாதிரி செஞ்சாரு. இதை ஏன் பண்ணாருன்னா, விஜயநகர் மக்களோட நேர்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாரு. சில பேர் அவமானத்துக்கு பயந்து, சில பேர் பரிசு கிடைக்கும்ன்ற ஆசையில அவங்க வச்சிருந்த செடிய மகாராஜாவை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா ராஜு ஒருத்தன் தான் பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொன்னான். அதனால அவனோட உண்மைக்கான பரிசு அவனுக்கு கிடைச்சது. If you like this video, subscribe to our channel Murthy Media.